பறையர்கள் எல்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள், பறையர்கள் எல்லாம் திருக்குலத்தை சார்ந்தவர்கள். திருக்குளம்னா பெருமாளை கும்பிடுறவங்க எல்லாம் திருக்குளம். ஏன்னா ராமானுஜர் அப்படிதான் சொன்னார். இவங்களை யார் பறையர்னு சொல்றது? இவங்களை யார் இழிவானவர்கள் என்று சொல்லுவது, தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லுவது? இவங்களெல்லாம் வைணவத்தில் நான் சேர்த்துக்கிறேன். பெருமாள் இவங்களெல்லாம் திருமால் மகாவிஷ்ணு பிள்ளைகள் இவங்களை நாங்கள் அரவணைப்போம். எனவே இவர்கள் திருக்குலத்தார் அப்படின்னு பேர் வச்சாங்க. சைவ மதத்தை பெற்றவர்களா இவங்க சைவ குலத்தார். அதனால்தான் சாம்ப சிவன் அவருக்கு பேரு. நாங்கெல்லாம் சாம்பவர்கள், நாங்க சிவகுலத்தை சார்ந்தவர்கள். இந்த அரசியல் உன்னை சாதிக்குள்ளே கொண்டு போய் முடக்குகிற அரசியல், சாதி பெருமதத்திற்குள்ளே கொண்டு போய் முடக்குகிற அரசியல். சாதி பெருமதத்திற்குள்ளே முடங்கி போனால் சாதி ஒழிப்பை நீ பேச முடியாது. சில பேர் புறப்பட்டு இருக்கிறார், குடிப்பெருமையா, சாதி பெருமை இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது என்ன அரசியல்? இது என்ன அரசியல்? இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல், RSSக்கு துணை போகிற அரசியல். என்றைக்காவது அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா? பாஜகவை எதிர்த்து என்றைக்காவது அவர்களின் அரசியலை பேசியிருக்கிறார்களா? பாஜகவால் இந்த தேசத்திற்கு எந்த தீங்கும் இல்லையா? பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிலே தீங்கு உருவாகாதா? மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வன்முறைகள் தலை தூக்காதா? ஆணவ கொலைகள் பெருகாதா? அது ஆபத்தான